இன்னைக்கு நம்ம டிஐ வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாரி ஸ்பெக்ஸ்ல வந்து ஏர் பீஸ் மட்டும் தனியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உடைஞ்சு வந்துரும். ஸோ இது வந்து ஸ்க்ரூ வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வீட்ல இருக்க பொருள வச்சு நம்ம அந்த ஸ்க்ரூவ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸ்க்ரூ தானப்பா ஈஸியா நம்ம மாட்டிடலாம்னு நினைப்பீங்க. ஸோ அதில இருக்க டிஃபிகல்ட்டியே பார்த்தீங்கன்னா, இதில இருக்க அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் வந்து ஒழுங்கா வராது. ஸோ நம்ம நார்மலா இருந்து நம்மளால அத மாட்ட முடியாது. ஸோ இத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஈஸியா பார்த்துரலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த மாரி ஸ்க்ரூ டிரைவர் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த கண்ணாடியில இருக்க ஸ்க்ரூ வந்து தேவைப்படும். இந்த ஸ்க்ரூ ஒருவேளை இல்ல அப்படின்னா, உங்களோட ஸ்பேர் கேனல்லேருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரியான ஸ்க்ரூ டிரைவர் வந்து சில பேர்ட்ட இருக்கும், இல்லாம இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மாரி ஹேர் பின், நான் இப்போ வீடியோல காட்டுற மாரியான ஹேர் பின் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அத லைட்டா நம்ம தரையில வச்சு தேய்ச்சோம்னாலே கொஞ்சம் ஷார்ப்பா ஆயிக்கும். ஸோ இத வந்து நம்ம டைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படும். இந்த ஹூக் தான். ஸோ இந்த மாரி சேஃப்டி பின் வந்து நமக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும். இது வந்து 2 வந்து எடுத்துக்கங்க. ரொம்பவே சின்ன சேஃப்டி பின்னா ஹூக்கா வந்து எடுத்துக்கங்க. ஷார்ப்பா இருக்கணும். இதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹோல்ஸ வந்து செக் பண்ணிக்கங்க. ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு ஹூக்க எடுத்து, நம்ம ஸ்க்ரூ போடுற அந்த ஹோல்ஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்க்ரூக்கு பதிலா இந்த ஹூக்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிறணும். வீடியோல பார்க்குற மாரி. இப்படி பண்றது மூலியமா நமக்கு வந்து இந்த ஏர் பீஸ்ல உள்ள ஹிஞ்ச வந்து நமக்கு வந்து ரீட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது நம்ம வந்து ஆப்போசிட்ல இருந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்படி பண்றது மூலியமா நமக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஏர் பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹோலுமே இருக்கும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி இந்த ஹோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஹூக்க இப்ப நம்ம வீடியோல பார்க்குற மாரியே நீங்க வந்து இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். இப்படி இன்சர்ட் பண்றது மூலியமா நம்ம வந்து அந்த ஹோலோட அலைன்மென்ட் வந்து நம்மளால நேர்படுத்திக்க முடியும். இதே சேம் மெத்தட் தான் வந்து வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு ஸ்பெக்ஸ் ரிப்பேர் பண்ற இடங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இத வந்து நம்ம வீட்ல இருக்க பொருட்கள வச்சே நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நீங்க 2வது ஹூக்க பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த ஸ்க்ரூ இருக்க இடத்துல பண்ண அந்த ஹூக்க வந்து ஈஸியா நம்மளால வெளிய எடுக்க முடியும். அப்படி நீங்க வெளிய எடுத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹோல் வந்து நேரா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்மள்ட்ட இருக்க அந்த சின்ன ஸ்க்ரூவ வந்து இதில நீங்க பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப அந்த ஸ்க்ரூவ நீங்க வந்து ஈஸியாவே அந்த ஹோல்ஸ்ல வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிற முடியும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு ரொம்பவே பொறுமையா வந்து நம்மள்ட்ட ஸ்க்ரூ டிரைவரோ இல்ல அந்த ஹேர் பின்னோ வச்சு நீங்க டைட் பண்ணிறலாம். டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடிய இந்த மாரி பின்னாடி திருப்பி, அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா இறங்கியிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இப்ப நம்ம வீடியோல பார்க்குற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அலைன் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி நம்மகிட்ட இருக்க பொருள வச்சு ஈஸியா வந்து இந்த மாரி ஸ்பெக்ஸ வந்து நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ வேற எதுவும் உங்களுக்கு வந்து இந்த மாரி ஸ்பெக்ஸ வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்டின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான வீடியோவே நான் பண்றேன். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.